இன்னைக்கு நாடு முழுவிய அளவில் வலிமையான அரசியல் இயக்கமாக உருவெடுத்துள்ளது பாஜக. அதிக மாநிலங்களில் ஆட்சி நடத்தும் கட்சி அப்படிங்கிற பெருமை பெற்றுள்ளது. ஆனால் இன்றைக்கு இருக்க பாஜகவுக்கான விதை சுதந்திரத்துக்கு முன்னாடியே விதைக்கப்பட்டு இருக்குது. இதை தெரிஞ்சுக்க சுதந்திர போராட்ட வரலாறை புரட்டணும். சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்திய அரசியலை உலுக்கிய இந்து முஸ்லீம்ங்கிற அணிதிரட்டல் மிக முக்கியமானது. முகமது அலி ஜனாவின் முஸ்லீம் லீக் ஏற்படுத்திய தாக்கங்களோ அதற்கு எதிர் அரசியலோ விடுதலை இயக்கங்களோ பல பாதிப்புகளை ஏற்படுத்துச்சு. குறிப்பா இந்தியா பாகிஸ்தான் பிரிவின் போது நடந்த சம்பவங்கள் மதவாத அரசியலை வேகமாக நடத்துச்சு. முஸ்லீம் லீக்கின் அரசியலை எதிர்கொள்ளும் அமைப்பாக இந்து மகாசபா இருந்து வந்துச்சு. சுதந்திரம் அடைந்த பிறகு இந்து மகாசபா செல்வாக்க இழந்த நிலையில RSS அதோட இந்துத்துவ கொள்கையை அரசியல் தளத்துல எடுத்து செல்ல தனியான அரசியல் கட்சி தேவைப்படும்னு நினைச்சது. காங்கிரஸ்ல தீவிர வலதுசாரி அரசியலால் ஈர்க்கப்பட்டவர் சியாம் பிரசாத் முகர்ஜி. சுதந்திரத்துக்கு அப்புறம் நேருவின் இடைக்கால அரசியல் அமைச்சராக இருந்த அவர் பதவியை ராஜினாமா செஞ்சுவிட்டு பாரதிய ஜனசங்கத்தை தொடங்கினார். புதிய இந்துத்துவ அரசியல் கட்சியாக பாரதிய ஜனசங்கத்துக்கு RSS நிறுவனங்களை அழைத்து முழு ஒத்துழைப்பையும் கொடுத்தாரு. RSS நிறுவனத்தின் மூத்த நிர்வாகியாக இருந்த தீனதயாள் உபாத்யாயா பாரதிய ஜனசங்கத்தின் பொது செயலாளராக பொறுப்பேற்றாரு. RSS அமைப்பால் உருவாக்கப்பட்ட அப்போதைய இளம் தலைவர்களான அடல் பிஹாரி வாஜ்பாய், அத்வானி போன்றவங்க ஜனசங்கத்தின் முக்கிய பொறுப்புகளை ஏற்று கட்சியை வழிநடத்தினாங்க. இருப்பினும் 1951-52 ஆண்டு நடந்த முதல் பொது தேர்தலில் வெறும் 3 இடங்களில் மட்டுமே பாரதிய ஜனசங்கம் வெற்றி பெற்றுச்சு. அதன் பிறகு 1967 ஆண்டு வரை ஜனசங்கம் பெரிய அளவில் தேர்தலின் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. ஆனாலும் கட்சியின் ஆதரவு தளத்தை விரிவடை செய்வதில் அதன் தலைவர்கள் கவனம் செலுத்தினாங்க. காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்ய கோரி ஜனசங்கம் தொடர்ச்சியாக நடத்தின போராட்டம் அக்கட்சியின் செயல்பாட்டுகளை ஊக்குவித்துச்சு. சியாம் பிரசாத் முகர்ஜியின் மறைவுக்கு அப்புறம் தீனதயாள் உபாத்யாயா கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்றாரு. இதை தவிர இந்த காலகட்டத்தில் இந்துத்துவ அடையாளத்துக்கு அப்பாற்பட்டு இந்தியாவின் பாரம்பரிய சார்ந்த கொள்கையை சுவாசீகரித்து அரசியல், சமூகம், பொருளாதார சிந்தனைகளால் அதன் தலைவர்களை உருவாக்கினார். குறிப்பாக தீனதயாள் உபாத்யாயாவின் யதார்த்த மானவாதம் அப்படிங்கிற ஒன்றுபட்ட மனிதநேயம்ங்கிற கோட்பாடு இந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது. இதைத்தான் பாஜக தலைவர்கள் தனித்துவ சித்தாந்தம்னு பெருமையாக சொல்லிக்கிறாங்க. நேருவின் மரணத்துக்கு அப்புறம் 1967 ஆண்டில் இந்திய அரசியல் புதிய பாதையை நோக்கி பயணிக்கப்பட்டுச்சு. குறிப்பாக காங்கிரஸில் இருந்த சோசியலிஸ்ட் கொள்கை கொண்ட தலைவர்கள் புதிய அரசியல் அமைப்புகளை வலிமையாக்கி வந்தாங்க. இந்திரா காந்தியின் அரசியலை எதிர்த்த மெராஜ் தேசாவ், சரண் சிங் போன்றவங்க காங்கிரஸ்க்கு எதிராக மற்ற கட்சிகளை அணிதிரட்டும் முயற்சியில் ஈடுபட்டாங்க. வட இந்தியாவிலையும் மத்திய இந்தியாவிலையும் வலிமையான தளத்தை கொண்டிருந்த ஜனசங்கமும் அந்த தலைவர்களோட கைகோர்த்து அரசியலை நடத்துச்சு. இந்திரா காந்தி அமல்படுத்திய நெருக்கடி நிலை இந்திய அரசியலில் புதிய மாற்றத்தை உருவாக்குச்சு. இடதுசாரி சிந்தனை கொண்ட சோசியலிஸ்ட்களும் தீவிர வலதுசாரி சிந்தனை கொண்ட ஜனசங்கத்தினரையும் ஒரு அணியாக கொண்டு வந்துச்சு. நெருக்கடி நிலையை எதிர்த்து ஜெயபிரகாஷ் நாராயணன் நடத்திய மக்கள் இயக்கத்தின் ஜனசங்க தலைவர்களும் தங்களை இணைத்து கொண்டு போராடி வந்தாங்க. சிறைக்கு போன ஜனசங்க தலைவர்களுக்கு அங்கு சோசியலிஸ்ட் தலைவர்களோட நெருங்கி பழகும் வாய்ப்பு கிடைச்சிது. இதன் மூலம் இந்திய அரசியல்ல யாருடனும் தொடர்பு இல்லாம தனிப்பாதையில சென்று கொண்டிருந்த ஜனசங்கத்துக்கு பொது அரசியல்ல பங்கேற்கும் வாய்ப்பு கிடைச்சிது. இந்திராவுக்கு எதிராக உருவான மக்கள் இயக்கம் புதிய அரசியல் சக்தியாக ஜனதா கட்சியாக உருவாச்சு. இதுல ஜனசங்கமும் ஐக்கியமாச்சு. மேராஜ் தேசாய் தலைமையிலான அரசியல் ஜனசங்கத்தை சேர்த்து வாஜ்பாய் வெளியுறவு அமைச்சராக பொறுப்பேற்றாரு. ஆனா ஜனதாவின் பயணம் நீண்ட காலம் நிலைக்கவில்லை. ஜனதா கட்சியின் தலைவர்களிடையே நிறைய காரணங்களால முரண்பாடுகளும் மோதல்களும் ஏற்பட்டுச்சு. இதுல ஜனசங்கத்தை சேர்ந்தவங்க இரட்டை உறுப்பினராக இருப்பதாக பிரச்சனை வந்துச்சு.
ஜனதா கட்சியின் தலைவர்களான வாஜ்பாய், அத்வானி போன்றவங்க ஏற்கனவே ஆர்எஸ்எஸ்லேயும் உறுப்பினராக இருந்தவங்க அப்படிங்கிற பிரச்சனை வந்துச்சு. இது ஜனதா கட்சியில் புகைச்சலை ஏற்படுத்துச்சு. ஜனதா ஆட்சி கவிழ்ந்த நிலையில் பழைய ஜனசங்க தலைவர்கள் அதில் இருந்து வெளியேறினாங்க. பொதுத்தள அரசியலில் ஏற்படுத்திய புகைச்சலை அடுத்து தங்களுக்கான தனித்துவ அரசியலை நோக்கி ஜனசங்க தலைவர்கள் சென்றாங்க. 1980 ஆர்எஸ்எஸின் இந்துத்துவ தேசியத்தை அரசியல் தளத்துல கொண்டு செல்லும் புதிய அரசியல் கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி உருவாச்சு. பாஜகவின் முதல் தலைவராக வாஜ்பாய் பொறுப்பேற்றாரு. ஆர்எஸ்எஸ் ஆதரவு தளம் விரிவடைந்து இருந்ததுனாலேயும் பழைய ஜனசங்கத்தின் அமைப்புக்கு கட்டமைப்பு இருந்ததுனாலேயோ தொடங்கப்பட்ட உடனே நாடு முழுவதும் கிளைகளுடன் அரசியல் கட்சியாக வளர்ந்துச்சு. ஆனாலும் பாஜக கண்ட முதல் தேர்தல் தோல்வியடைஞ்சது. இந்திரா காந்தியின் படுகொலைக்கு பிறகு 1984 நடந்த பொது தேர்தலில் அனுதாப அலையால காங்கிரஸ் பெரும் வெற்றி பெற்றுச்சு. முதல் தேர்தலில் பாஜக வெறும் 2 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுச்சு. கட்சியின் முக்கிய தலைவர்கள் எல்லாருமே தோத்து போயிட்டாங்க. அயோத்தியில ராமர் கோயில் கட்ட சொல்லி வலியுறுத்தி தொடங்கப்பட்ட ராமஜென்ம பூமி இயக்கம் இந்துத்துவ அரசியலுக்கு புதிய உத்வேகத்தை கொடுத்துச்சு. பாஜக தலைவராக அத்வானி பொறுப்பேற்று கொண்டதுக்கு அப்புறம் மிக வேகமாக இந்துத்துவ அரசியல் பாதையில பாஜக பயணம் செஞ்சது. இந்த இயக்கத்தை முன்னிறுத்தி பாஜக வடக்கு மேற்கு மாவட்டங்களில் வேகமாக வளர்ந்து வந்துச்சு. 1990களில் நடந்த பல சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சுது. 1991 நடத்திய மக்களவை தேர்தலில் 120 இடங்களில் பாஜக வெற்றி பெற்றுச்சு. அயோத்தி அமைத்த உத்தரப்பிரதேச மாநிலத்திலையும் ஆட்சியை கைப்பற்றுச்சு. அடுத்தடுத்த ஆண்டுகள்ல அரசு வளர்ச்சி கண்ட பாஜக காங்கிரஸ்க்கு பெரும் சவாலாக உருவெடுத்துச்சு. காங்கிரஸ் பாஜக அப்படிங்கிற 2மே தேசிய கட்சிகளே இனி அப்படின்னு வர்ணிக்கும் அளவுக்கு அரசியல் ரீதியாக அதன் நிலை உயர்ந்துச்சு. கட்சி வேகமாக வளர்ந்தாலும் காங்கிரஸ் முன்பு இருந்தது போல தனியாக அறுதி பெரும்பான்மை பெருமளவுக்கு பாஜக வளரவில்லை. 2 பெரிய தேசிய கட்சிகளுக்கு பெரும்பான்மை கிடைக்காத சூழல்ல 1996 தேர்தலில் அதிக இடங்களை வென்ற போது வாஜ்பாய் அரசு 13 நாட்கள் மட்டுமே நீடித்துச்சு. அதன் பிறகு கணிசமான இடங்களை பெற்றிருந்த மாநில கட்சிகள் காங்கிரஸ் ஆதரவுடன் ஆட்சி அமைச்சுது. தேவகவுடா, குஜரால் போன்றவங்க பிரதமரானாங்க. ஆனாலும் ஆட்சி கவிழ்ந்துச்சு. 1998 நாடு மீண்டும் பொது தேர்தலை சந்திச்சுது. இந்த முறை தனக்கு ஆதரவான மாநில கட்சிகளின் ஆதரவோடு வாஜ்பாய் பிரதமரானாரு. தமிழகத்துல அதிமுக கூட்டணியில பாஜக, பாமக, மதிமுக போன்ற கட்சிகள் வெற்றி பெற்று புதிய அரசியல் இடம் பிடிச்சது. ஆனாலும் அரசியலுக்கு அளித்து வந்த ஆதரவை ஜெயலலிதா திரும்ப பெற்று கொண்டதுனால இந்த முறை 13 மாதங்கள்ல வாஜ்பாய் அரசு கவிழ்ந்துச்சு. மீண்டும் 1999 பொது தேர்தலில் தமிழகத்தில் திமுக உள்ளிட்ட புதிய கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து போட்டியிட்டு பாஜக வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சது. கார்கில் போரில் பெற்ற வெற்றியை தொடர்ந்து வாஜ்பாய்க்கு கிடைத்த மக்கள் ஆதரவு காரணமாக பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 1999 நடந்த பொது தேர்தலில் 303 இடங்களில் வெற்றி பெற்றுச்சு. பாஜக மட்டும் 183 இடங்கள்ல வென்றுச்சு. வாஜ்பாய் 3வது முறையாக பிரதமரானார். அத்வானி துணை பிரதமராக உள்துறை அமைச்சராகவும் பதவியேற்றாரு. இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தனது ஆட்சி காலமாக 5 ஆண்டுகள் வரை நீடிச்சுது. வாஜ்பாய் தலைமையில யஷ்வந்த் சின்ஹாவை நிதி அமைச்சராக கொண்ட இந்த அரசு PV நரசிம்மராவ் அரசு தொடங்கிய பொருளாதார கொள்கைகளை தொடர்ந்து செயல்படுத்துச்சு. 2002 குஜராத்ல கொத்ரா ரயில் எரிப்பு சம்பவமும் அதனை தொடர்ந்து நடந்த பெரிய கலவரமும் குஜராத் பாஜக அரசவை மட்டுமல்லாம மத்திய பாஜக அரசவையும் பெரும் நெருக்கடியை ஏற்படுத்துச்சு. கூட்டணி அரசியலும் இந்துத்துவ அரசியல்ங்கிற பாஜகவின் 5 ஆண்டுகால பயணம் நிறைவடைஞ்சது. இதுக்கு முன்னாடி வர பின்னால இருந்து மட்டுமே மாநில கட்சிகளுக்கு ஆதரவு அளித்து வந்த காங்கிரஸ் பாஜக தேர்ந்தெடுத்த பாதையில பயணிக்க தொடங்குச்சு.
தனித்து போட்டியிட்டு அதிகமான இடங்கள்ல பெற முடியாத சூழல்ல இணக்கமாக மாநில கட்சிகளுடன் கூட்டணி சேர்ந்து 2004ஆம் ஆண்டு தேர்தலை சந்திச்சுது. முன்னாடி வாஜ்பாய் அரசியல்ல இடம்பெற்றிருந்த திமுக உள்ளிட்ட சில மாநில கட்சிகள் இந்த முறை காங்கிரஸோட கரம் கோர்த்துச்சு. 145 இடங்களை வென்ற காங்கிரஸ் மாநில கட்சிகள் மற்றும் இடதுசாரி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைச்சது. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தோல்வியை சந்திச்சுது. அக்கட்சி 138 இடங்கள்ல மட்டுமே வெற்றி பெற்றிருந்துச்சு. ஏற்கனவே உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த வாஜ்பாய் தீவிர அரசியல்ல இருந்து ஒதுங்கி கொண்டாரு. நாடாளுமன்றத்துல அத்வானியின் தலைமையில பாஜக எதிர்கட்சியாக அமர்ந்துச்சு. 2009ஆம் ஆண்டு பொது தேர்தலில் அத்வானிய பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தி பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி களம் கண்டுச்சு. ஆனா 2004ஆம் ஆண்டு பெற்ற இடங்களை விடவும் குறைவாக 116 இடங்கள்ல மட்டுமே பாஜக வெற்றி பெற்றுச்சு. மறுபடியும் 5 ஆண்டுகள் எதிர்கட்சி வரிசையில அமர்ந்துச்சு பாஜக. மாநில கட்சிகளின் வலிமையான கூட்டணியை வைத்திருந்த காங்கிரஸ் 206 இடங்கள்ல வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைச்சது. மன்மோகன் சிங் மீண்டும் பிரதமரானாரு. தொடர்ந்து 2 முறை பதவியில் இருந்த காங்கிரஸ் அரசின் ஊழல்களை மையப்படுத்தி பாஜக எதிர்கட்சியாக இயக்கம் நடத்தி வந்துச்சு. 2G ஊழல்கள், நிலக்கரி இறக்குமதி ஊழல், சுரங்க ஒதுக்கீடு முறைகேடு, சட்டவிரோத பண பரிவர்த்தனை மோசடி அப்படின்னு அடுத்தடுத்த ஊழல்கள் காங்கிரஸை தாக்க அதை வைத்து தனது அரசியலை வேகப்படுத்தியது பாஜக. 2009ஆம் ஆண்டு பொது தேர்தலுக்கு அப்புறம் சில மாநில சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றது பாஜகவுக்கு ஆறுதலா இருந்துச்சு. அத்வானி தலைமையில நாடாளுமன்றத்தில் மட்டுமின்றி கட்சி தலைவராக ராஜ்நாத் சிங் தலைமையிலும் போராட்டங்கள் நிறைய நடந்துச்சு. இது எல்லாமே பாஜகவுக்கு பெரிய ஆதரவு தளத்தை உருவாக்குச்சு. வெறும் இந்துத்துவ அரசியல் மட்டும் வெற்றிக்கு போதுமானதில்லை அப்படின்னு பாஜக உணர தொடங்குச்சு. குஜராத்ல மோடியின் வளர்ச்சி அரசியல் தொடர்ந்து வெற்றி பெற்று வந்த சூழல்ல அதை இந்தியா முழுவதும் பொருத்தி பார்க்கும் புதிய அரசியலை கையில் எடுத்தது பாஜக. இதனால 2014ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் புதிய தலைமையின் கீழே சந்திக்க பாஜக தயாராச்சு. மோடியை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தி நடந்த தேர்தலில் பெரும் வெற்றி பாஜகவுக்கு கிடைச்சது. நாட்டின் மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவுக்கு மீண்டும் புத்துணர்ச்சி அளிக்கும் வகையில் பொது செயலாளராக அமித்ஷா நியமிக்கப்பட்டு அங்கு பணிக்கு அனுப்பப்பட்டாரு. தொகுதி வாரியாக ஜாதி சமூக கட்டமைப்புக்கு ஏற்ப தேர்தலை எதிர்கொள்ளும் அமித்ஷாவின் செயல் திட்டம் பெரிய அளவில் பாஜகவுக்கு கை கொடுத்துச்சு. குஜராத்ல மட்டும் இருந்து வந்த மோடி அப்படிங்கிற வசீகரத்தை இந்தியா முழுவதும் பாஜக கொண்டு சென்றது. 2014ஆம் ஆண்டு மோடி அலையில் பாஜக 288 இடங்கள்ல பெரும் வெற்றி பெற்றுச்சு. கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைக்கும் அளவுக்கு தேர்தலில் தனி பெரும் பண்பை பெற்றிருந்துச்சு. நவம்பர் 8, 2016ஆம் அன்று கருப்பு பணத்தை தடுக்கும் நோக்கத்தோட சில மணி நேரம் அறிவிப்புடன் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படின்னு 90% அதிகமான ரூபாய் நோட்டுகள் திரும்பி வந்து மாற்றப்பட்டுச்சு. இதுல கருப்பு பணம் கூட வெற்றிகரமாக மாற்றப்பட்டு திரும்பியதை குறிக்கலாம். ஆனா இந்த கொள்கையானது அதிகரித்த வங்கி செயல்பாடுகள் மூலம் வருமான வரி தளத்தை விரிவுபடுத்துச்சு. அது மட்டும் இல்லாம பணமில்லை பரிவர்த்தனைகளின் பயன்பாட்டை துண்டிச்சுது. 2017ஆம் ஆண்டு சரக்கு மற்றும் சேவை வரி அப்படின்னு GST அறிமுகப்படுத்துச்சு. நாடு முழுவதும் நுகர்வு வரி வசூலிப்பதுல சீர்திருத்தம் செய்யப்பட்டுச்சு. இதுக்கு இடையில பசுக்களை இறைச்சியாக விற்பதை தடை செய்தல் போன்ற நடவடிக்கைகள் மூலம் இந்து தத்துவ கருத்துக்களுக்கு பாஜக முறையீடு செஞ்சது. இந்த நடவடிக்கை பின்னால உச்ச நீதிமன்றத்துல ரத்து செய்யப்பட்டுச்சு. சில அதிகார வரம்புகளுக்கான பெயர் மாற்றங்களை கட்சியும் சட்டம் மீறியது. வேலையில்லா திண்டாட்டம் மற்றும் வாழ்க்கை செலவு அப்படிங்கிற ரெண்டுமே அதிகரித்து வந்தாலும் பொருளாதார வளர்ச்சி குறித்து மோடியின் மகத்தான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் உள்ளாட்சி தேர்தலில் பாஜக தோல்வியை சந்திக்க தொடங்கிச்சு. 2018ஆம் ஆண்டுல நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள்ல நடைபெற்ற 5 மாநில தேர்தலில் அதன் கோட்டையாக மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் மற்றும் சத்தீஸ்கர் உட்பட அக்கட்சி தோல்வியடைஞ்சது.
என்னவானாலும் தேசிய அளவில் பிஜேபி கட்சி 2019ஆம் ஆண்டு தேர்தலில் மகத்தான வெற்றியை பெற முடிஞ்சுது மற்றும் மக்களவையில் அதன் பிரதிநிதித்துவத்தை விரிவுபடுத்துச்சு. பிப்ரவரி 2019ஆம் ஆண்டில் ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு நெருக்கடியை அரசாங்கம் கையாண்ட பிறகு அது பெற்ற ஆதரவின் காரணமாக இது ஒரு பகுதியாகும். மேலும் பிஜேபியின் மிகவும் சாத்தியமான போட்டியாளரான காங்கிரஸ் பிஜேபி தலைமையிலான அரசாங்கத்துக்கு ஒரு பயமுள்ள மாற்றதாக தன்னை சித்தரிக்க தவறிவிட்டுச்சு. அந்த ஆண்டின் பிற்பகுதியில் ஒரு முக்கிய பிராந்திய கட்சியின் ஆதரவை இழந்துச்சு. மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாஜக கட்டுப்பாட்டை இழந்துச்சு. அக்கட்சியின் இரண்டாவது பதவிக்காலம் விரைவாக மற்றும் கடுமையான நடவடிக்கைகளால் குறைக்கப்பட்டுச்சு. ஆகஸ்ட் 2019 பாஜக தலைமையிலான அரசாங்கம் ஜம்மு காஷ்மீரின் சுயாட்சியை பறித்தது மற்றும் அக்டோபர்ல முன்னாள் மாநிலத்தை மத்திய அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்துச்சு. மாற்றத்தின் போது பிராந்தியத்தின் தகவல் தொடர்பு மற்றும் இயக்கம் கடுமையாக கட்டுப்படுத்தப்பட்டுச்சு. மார்ச் 2020 உலகம் முழுவதும் கோவிட் வந்ததுனால ஜூன் வரை கடுமையாக தேசிய பூட்டுதலை அமல்படுத்த அரசாங்கம் தூண்டுச்சு. கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படுவதால தொற்று நோய் பொருளாதார பாதிப்பை எதிர்கொள்ள பாஜக முயற்சிகளை மேற்கொண்டுச்சு. இந்த முயற்சியால விளை பொருட்களை விற்பனை செய்வதில் உள்ள தடைகளை குறைக்கவும் தனியார் முதலீட்டை ஊக்குவிக்கும் மோடியின் நிர்வாக நடவடிக்கையை பயன்படுத்தியதும் அடங்கும். இந்த மாற்றங்கள் விவசாயிகளை சுரண்டலுக்கு ஆளாக்க அப்படிங்கிற விமர்சனங்களுக்கு வாதிச்சுது. ஆனாலும் சீர்திருத்தம் சம்பந்தப்பட்டவர்களின் உள்ளீடு இல்லாம சட்டமாக வகுக்கப்பட்டுச்சு. ஜனவரி 2021 நடவடிக்கைகளுக்கு எதிரான போராட்டங்கள் அதிகரிச்சுது. மேலும் அரசாங்கம் அவர்களை அடக்குவதற்கு அசாதாரண நடவடிக்கைகளை எடுத்துச்சு. இணைய முடக்கத்தை செயல்படுத்துச்சு. அது மட்டும் இல்லாம அமைப்பாளர்கள், பங்கேற்பாளர்கள் மற்றும் பத்திரிகையாளர்களை தண்டிச்சுது. ஆயினும் கூட சீர்திருத்தவாதிகளுக்கு எதிர்ப்பு நவம்பர்ல நீடிச்சுது. மேலும் வரவிருக்கும் மாநில தேர்தலில் ஆதரவை இழக்கும் எச்சரிக்கையுடன் பாஜக எல்லாத்தையும் ரத்து செய்யப்படும்னு அறிவிச்சுது. 2023ஆம் ஆண்டு 5 மாநில தேர்தல் அனைவராலும் பேசப்பட்ட ஒரு முக்கியமான தேர்தலாக கருதப்பட்டுச்சு. அதன் முடிவில் பல தரப்பு இடம் ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. 5 மாநிலங்கள், ஆனால் ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், தெலுங்கானா மற்றும் மிசோரம் இதுல பிஜேபி கூட்டணியான NDA எதிராக உருவாக்கப்பட்டு இந்தியா கூட்டணி களம் கண்டுச்சு. இதுல மோடி தலைமையிலான பாஜக மத்திய பிரதேச, ராஜஸ்தான் மற்றும் சத்தீஸ்கர் மாபெரும் வெற்றி பெற்றிருந்துச்சு. இதில் எதிர்த்து போட்டியிட்ட இந்திய கூட்டணி வெறும் ஓரிடத்தில், அதாவது தெலுங்கானாவில் வெற்றி பெற்றிருந்துச்சு. 2024 நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் முன்னடக்கும் முக்கிய தேர்தலாக இது கருதப்பட்டுச்சு. பாஜக 5-3 அப்படிங்கிற வெற்றி அமைப்பின் புது பொலிவோடனும் நம்பிக்கையுடனும் 2024ஆம் ஆண்டு தேர்தலுக்கு தயார் நிலையில இருக்குது. காங்கிரசின் படுதோல்வியின் காரணத்தினால இந்திய கூட்டணி தன் செல்வாக்க கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துச்சு. இந்த 2024ஆம் ஆண்டு மீண்டும் மோடி தலைமையிலான பாஜக தேர்தலுக்கான தயார் நிலையில இருக்குது. 3வது முறையும் தனி பெரும்பன்மையுடன் ஆட்சி அமைத்தே தீருவேன் அப்படிங்கிற உறுதியான களம் காண்கிறார். அப்படி 3வது முறையும் தனி பெரும்பான்மையுடன் பாஜக ஆட்சி அமைச்சா அது வரலாற்று சாதனையாக குறிக்கப்படும். வாரிசு அரசியல் இல்லை, அரசியல் களம். ஊழல் இல்லா ஆட்சி, இந்துத்துவா, அனைவருக்கும் பாதுகாப்பு, நாட்டின் பொருளாதார நிலை உயர்வு, உலக நாடுகளில் வளர்ந்த நாடக பாரத நாட்டை மாற்றுவோம், அனைவருக்கும் அனைத்து வித அரசாங்க சலுகைகளும் கிடைக்கும் வண்ணம் வழிவகுப்போம், காங்கிரஸ் அல்ல பாரதம் ஆகிய இந்துத்துவ கொள்கையுடன் பாஜக வரும் நாடாளுமன்ற தேர்தலை அணுக உள்ளது. பொறுத்து பார்ப்போம் இந்த கொள்கைகள் பாஜகவுக்கு எவ்வாறு உதவுது அப்படின்னு. நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய அறிந்தும் அறியாமலும்.